Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சிம்பிளான அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி பிரான் சேர்த்து ஒரு சூப்பரான தொக்கு தாங்க செய்ய போறேன். இந்த சீசன் பாத்தீங்கன்னா பட்டாணி நிறையவே வந்திருக்குங்க. சோ ரொம்ப குயிக்காவும் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். பட்டாணி உங்களுக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும். நான் பாத்தீங்கன்னா குக்கர்ல ஆயில் சேர்த்துக்கிட்டேங்க. சோ 3ல இருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புங்க, 2 மீடியம் சைஸ்ல வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன், அதோட ஒரு பச்சை மிளகாங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆன உடனே 1ல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. ஸோ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே ஒரு 30ல இருந்து 40 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதுல இருந்து நல்ல வாசம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரான் இந்த அளவு தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஜஸ்ட் இது டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ண அளவு ப்ரான் சேர்த்துருப்பேங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு ஸோ ப்ரான்ல இருக்கிற தண்ணிலாம் நல்லா சுண்டி வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை மசாலாஸ் பார்த்தீங்கன்னா கறி மசாலா சேர்த்துருக்கேங்க. கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய் தூள் நான் வீட்டு மிளகாய் தூள் அரைச்சது சேர்த்துருக்கேன். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதோட தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இதோட நம்ம காயும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ்ல 2, பட்டாணி பார்த்தீங்கன்னா வாங்கி உரிச்சதுங்க 1/4 கிலோ அளவுக்கு. இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் கடைசியா சேர்க்கிறோங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா அரைச்ச விழுது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். 2ல இருந்து 3 விசில் வந்தா போதும். ரொம்ப அதிகமா வேகணும்னு அவசியம் இல்லைங்க. காய் ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தொக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. உருளைக்கிழங்கு பட்டாணி அதோட ப்ரானுங்க. ஸோ இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அன்றாட வாழ்க்கையில் சமைக்கிறது ரசம் சாம்பாருக்கு இந்த தொக்கு செம்மையாக இருக்குங்க. அதோட தொக்கு வரணுன்றதுக்காகவே தக்காளி முடிஞ்ச அளவுக்கு மேஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு நானும் அதே அளவுக்கு மேஷ் பண்ணியிருக்கேங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா தோசைக்கும் நல்லா இருக்கும், அதோட சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், ரைஸுக்கும் சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் தான். அதோட இந்த சப்பாத்தி எக்ஸ்ட்ரா ஆடடுங்க இந்த தொக்குக்காகவே. ஸோ இந்த தொக்கு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் பத்தின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.